வணக்கம் தோழா. கேது திசை கேது புத்தி நடப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய பதிவு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் மேலும் தெரிந்து கொள்ள. நன்றி, வணக்கம். கேது தரும் வழிகளை அனுபவித்த அனுபவம் உண்டா? லக்னத்தில் அமர்ந்து பெயர், புகழ், செல்வாக்கு போன்றவற்றை சரித்து குறிப்பிட்ட காலத்திற்கு செல்லாக்காசாகவே வைத்திருந்து வழிகளை தருவார். இரண்டாம் பாவகத்தில் அமர்ந்து தாமத திருமணத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் செல்வ நிலைகளையும் பணம் வரும் வழிகளையும் தடுத்து குறிப்பிட்ட காலத்திற்கு குடும்பத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தி வழிகளை தருவார். மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்து சகோதர சகோதரிகளே இல்லாமல் செய்திடுவார், அல்லது சகோதர சகோதரிகள் இருந்தும் இல்லாததை போன்ற ஒருவித பிரயோஜனம் இல்லாமல் செய்து குறிப்பிட்ட காலத்திற்கு அனைத்து முயற்சிகளிலும் தோல்விகளை ஏற்படுத்தி ஒருவித தைரிய குறைபாட்டை உண்டாக்கி வழிகளை தருவார். நான்காம் பாவகத்தில் அமர்ந்து தாயாருடைய அன்பை முழுமையாக பெற முடியாமல் சொந்த வீட்டிலேயே அசௌகரிய நிலையை ஏற்படுத்தி வாகன சுகத்தை தடுத்து குறிப்பிட்ட காலத்திற்கு உடல் அசௌகரியத்தை கொடுத்து வழிகளை தருவார். ஐந்தாம் பாவகத்தில் அமர்ந்து பிறந்த ஊரில் இருக்க விடாமல் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாமல் குறிப்பிட்ட காலத்திற்கு வாரிசு விஷயங்களிலும் மன உளைச்சலை ஏற்படுத்தி வழிகளை தருவார். ஆறாம் பாவகத்தில் அமர்ந்து ஒரு இடத்தில் நிரந்தரமாக வேலை செய்ய விடாமல் தகுதி இருந்தும் கடன் கிடைக்காமல் செய்து, அல்லது கொடுத்த கடனை வசூலிக்க முடியாமல் தவிக்கவிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு வெற்றி என்றால் என்னவென்றே தெரியாதபடி தொடர் தோல்விகளை கொடுத்து வழிகளை தருவார். ஏழாம் பாவகத்தில் அமர்ந்தால், பொதுவாக லக்னத்தில் அமர்ந்தால் ஜாதகரை என்ன பாடுபடுத்துமோ அதே போல ஏழாம் பாவகத்தில் கேது அமர்ந்த ஜாதகரின் கணவன் அல்லது மனைவியின் பெயர், புகழ், செல்வாக்கினை குறிப்பிட்ட காலத்திற்கு ஆட்டம் காண வைக்கும். குறிப்பு: இதுபோன்று கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, மட்டம் தட்டுவது வேறு யாரும் அல்ல, கேது இருக்கும் பாவகத்திற்கு ஏழாம் பாவகத்திற்குரிய கணவனோ அல்லது மனைவி என்பது தான் வேதனையின் உச்சம். இதுபோன்று ஏழாம் பாவகத்திற்குரிய நபருக்கு கேது வழிகளை தருவார். எட்டாம் பாவகத்தில் அமர்ந்து, பொதுவாக எட்டாம் பாவகம் என்றாலே ஆழமான அமானுஷ்யமான திடீர் விஷயங்களை குறிக்கும். இந்த இடத்தில் கேது இருப்பதனால் ஆழ்மன ஆசைகள் நிறைவேறாமல் நடைபெற இருக்கும் சம்பவங்கள் திடீர் என தடம் புரளுவதாலும் இதனால் குறிப்பிட்ட காலத்திற்கு வாழ்க்கை பாதையிலும் தடம் புரளச் செய்து வழிகளை தருவார். ஒன்பதாம் பாவகத்தில் அமர்ந்தால், கிட்டத்தட்ட நான்காம் பாவகத்தில் அமர்ந்து தாயாரின் அன்பு கிடைக்காமல் செய்தது போல் ஒன்பதாம் பாவகத்தில் அமர்ந்து தந்தையின் அன்பு, ஆதரவு, அரவணைப்பு கிடைக்காமல் செய்யும். அது மட்டுமல்ல, தந்தை வழி சொத்துக்கள் எதுவுமே இருக்காது. குறிப்பிட்ட காலம் வரை தந்தை வகையில், தந்தை வழி உறவு வகையில் வழிகளை தருவார். பத்தாம் பாவகத்தில் அமர்ந்து தொழிலில் உயர்நிலைக்கு கொண்டு சென்று குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கீழ்நிலைக்கு கொண்டு செல்வார். கர்ம பாவகத்தில் அமர்ந்த கர்ம கிரகமான கேது செய்தொழிலில் வெறுமையையும் ஸ்திர தன்மையில்லாத நிலையினை கொடுத்து அநேக கருமங்களை அனுபவிக்க வைத்து வழிகளை தருவார். 11ஆம் பாவகத்தில் அமர்ந்து கிடைக்கக்கூடிய வெற்றிகள், லாபங்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவினை பறித்து குறிப்பிட்ட காலத்திற்கு வழிகளை தருவார். 12ஆம் பாவகத்தில் அமர்ந்து, அதாவது கேதுவின் காரக பாவகமே இதுதான். ஏனெனில் கேது என்றால் மோட்ச காரகன். 12ஆம் பாவகம் என்பது மோட்ச பாவகம். மோட்ச காரகன் மோட்ச பாவகத்தில் அமர்ந்தால் உறுதியாக மோட்சம் தான் கிடைக்கும் என்று நிரூபிக்க முடியாத நம்பிக்கை சார்ந்த விஷயமாகிறது. ஏனெனில் ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற அமானுஷ்ய விஷயங்கள் அனைத்தும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களே. மேலும் 12ஆம் பாவகம் என்பது அயன சயன போக ஸ்தானம். இந்த இடத்தில் கேது அமர்ந்திருப்பது குறிப்பிட்ட காலத்திற்கு லௌகீக வாழ்க்கைக்குரிய போகத்தை அனுபவிக்க விடாமல் தடுப்பதன் மூலம் வழிகளை தருவார்.
அடிக்கோடு 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 அடிக்கோடு. குறிப்பு: இதில் அனைத்து பாவக பலன்களிலும் குறிப்பிட்ட காலத்திற்கு என குறிப்பிட்டிருப்பது கேது தசா புத்தியை குறிப்பதாகும். அதாவது கேது தசா புக்தி நடக்காத பட்சத்தில் இவர் அமர்ந்திருக்கும் பாவகத்திற்கு உண்டான கிரகத்தின் காரகத்துவத்தை தடுப்பார். தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் இவர் அமர்ந்திருக்கும் பாவகத்திற்குரிய ஆதிபத்திய காரகத்துவத்தை கெடுப்பார். மேலும் கேதுவினுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பை பொறுத்தும் பிற கிரகங்களின் சேர்க்கை, பிற கிரகங்களின் பார்வை போன்றவற்றினால் பலன் ஜாதகருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அவரவர் லக்னத்தை பொறுத்தும் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தும் பலன் மாறுபடும்.